வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். மனசே ரொம்ப கல்லா போச்சு. வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்த நடிகை சமந்தா அவங்களுடைய பதிவு இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். மனசே கல்லா போச்சு. நாக சைத்தன்யா சம்மந்தா நடிகை யோ மாயா சோவா படம் திரையரங்கில் ரிலீஸ் ஆக இருக்க நிலையில் படத்தினுடைய ப்ரமோஷன் நாக சைத்தன்யாவும் சம்மந்தாவும் கலந்து உள்ளதாக இணையதளத்தில் பரவி வந்த வதந்திக்கு சம்மந்தா சரியான பதிலடி கொடுத்ததுக்கு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க. நாக சைத்தன்யாவும் சம்மந்தாவும் என்ற படத்தில் நடித்த போதுதான் காதல் வாயப்பட்டாங்க. அந்த படத்திற்கு பின்பு சம்மந்தா தமிழ் தெலுங்கு என 2 மொழிகளிலுமே அடுத்தடுத்து வெற்றிகளை கொடுத்து வந்தாங்க. இதன் பின்பு இருவருமே பெற்றோருடைய சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டாங்க. சம்மந்தா கிறிஸ்துவர் என்பதால் கிறிஸ்துவ முறைப்படியும் திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு பின்பு சம்மந்தா தொடர்ந்து நடித்து வந்தாங்க. பலருடைய கண்படம் ஜோடியாக வாழ்த்து வந்த இவங்களுடைய வாழ்க்கை திடீரென புயல் ஏற்பட்டு 2 பேருமே விவகாரத்துக்கற்று பிரிந்து விட்டாங்க. விவகாரத்துக்கு பின்பு தொடர்ந்து நடித்து வந்த சம்மந்தா உடல்நல பிரச்சனையின் காரணமாக எந்த படத்துலையுமே கமிட்டாமல் ஓய்வில் இருந்து வந்தாங்க. தற்போது சம்மந்தா சொந்தமாக ட்ராலா மூவிங் பிக்சர் என்ற பெயரில் தயாரித்து நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. இதன் மூலம் சுபம் என்ற தலைப்பில் ஒரு படத்தை தயாரித்திருக்காங்க. அந்த படம் வெளியாகி நல்ல விமர்சனத்தை பெற்றது. அதே நேரம் நாக சைத்தன்யா சோபிதா துலிபாவை திருமணம் செய்து கொண்டாங்க. படத்தில் கவனம் செலுத்தி நடித்து வந்த நாக சைத்தன்யா நடிப்பில் அண்மையில் தண்டல் திரைப்படம் வெளியாகி விமர்சனத்தை பெற்றது. நாக சைத்தன்யா சம்மந்தா நடித்த மேயா மாயா ஷோ என்ற 18ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆக உள்ளது. அதற்கு படத்தை ப்ரமோஷன் வேலையை படக்குழு தொடங்கியுள்ளது. படத்துடைய ப்ரமோஷன் நாக சைத்தன்யா சம்மந்தாவும் கலந்து கொள்வதாக வதந்திகள் பரப்புது. இந்த வதந்தியால் கடுப்பான சம்மந்தா, இல்லை நான் யாருடமே யோ மாயா ஷோ படத்தின் விளம்பரத்தில் கலந்து கொள்ளப் போவது கிடையாது. அந்த படத்தை விளம்பரப்படுத்த விருப்பமில்லை. இந்த பேச்சு எங்கிருந்து வருகிறது என்றே தெரியல. தயவு செய்து தேவையில்லாத வதந்திகளை பரப்பும் மீது வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க. இந்த செய்தியை பார்த்த சம்மந்தாவின் தீவிர ரசிகர்கள் அவரே மனசு கல்லா போச்சு, இதில் எனக்கு எதுக்கு இப்படி ஒரு வதந்தியை பரப்பி அவங்கள நோக்கடித்து வரீங்க என்று கேட்டு வருகிறாங்க. நடிகை சம்மந்தாவின் முன்னாள் கணவர் நாக சைத்தன்யா 2வது திருமணம் செய்து கொண்ட போது சம்மந்தா இதுவரையுமே யார் மனம் செய்து கொள்ள. ஆனால் தி ஃபேமிலி மேன் சிட்டால் உள்ளிட்ட வெப்தொடரை இயக்கிய ராஜா நிடி மேர் என்ற அடிக்கடி வெளியில் சுற்றி வராங்களா. இருவருமே சேர்ந்து திருப்பதி கோவில் ஒன்றாக சாமி தரிசனம், அதே போல் இன்ஸ்டாகிராமில் நஜா விமானத்தில் இருக்கும் போட்டோவை பகிர்ந்துருக்கிறாங்க. இதனால் அவங்க தான் சம்மந்தாவின் அடுத்த கணவர் இணையதளத்தில் பேச்சுகள் இருந்து வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.